கொஞ்சம் கடு 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 சிறு சிறு சிடுன்னு இருப்பீங்க. இந்த வார்த்தைகளை சட்டு சட்டுன்னு விடுற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். இது ஒரு வணக்கம். கோவிந்தன், மேட்டூர். திருமணம் இப்பொழுது. மனைவி எப்படி? சுக்கிர சூரிய சந்திர தசை எப்படி எதிர்பார்க்கலாம்? பதில் தாருங்க. 4 ஜூன் 1993 9:50 AM மேட்டூர், தமிழ்நாடு. சரி, விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். ராசி லக்னம் ரெண்டோடையும் செவ்வாயோட தொடர்பு. நீங்களே கொஞ்சம் கோபமான ஆளா தான் இருப்பீங்க. சரி, ஜாதகத்துல பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்கிறீங்க. புதன் நல்லா இருக்கிறாரு, சுக்கிரனும் நல்லா இருக்கிறாரு. ஆனா லக்னத்துக்கு 7 8ஆம் இடம், ராசிக்கு 7 8ஆம் இடம்லாம் ஒரு மாதிரி இருக்கு. சரி, சுக்கிரதசை எப்படி இருக்கும்? சுக்கிரதசை போய்கிட்டே இருக்கு. சுக்கிரதசையில செவ்வாய் புக்தி நடக்குது. சுக்கிரதசையில ராகு புக்தி, குரு புக்தி. சுக்கிரதசையில செவ்வாய் புக்தி, சுக்கிரதசையில செவ்வாய் புக்தி, சுக்கிரதசையில ராகு புக்தி, சஷ்டாஷ்டகம். பிரதர், சுக்கிரதசையில ராகு புக்தி சஷ்டாஷ்டக அமைப்புகள் இருந்தாலும் கூட பரிவர்த்தனையான செவ்வாயோட வீடு. ஆனாலும் அவர் அந்த இடத்தினுடைய தன்மைகளை செய்வார். என்ன, அந்த வீடு அவர் கொஞ்சம் ஆகாத வீடுன்றதுனால இந்த இடத்துல சந்திரனை ஒரு மாதிரி இமிட்டேட் பண்ணி சில விஷயங்களை பண்ணுவாருன்றது ஓரளவுக்கு நல்ல தன்மை தான் சுக்கிரதசையில சந்திரன் புக்தியில. ஆனா சுக்கிரதசை பெரிய மோசமெல்லாம் பண்ணாது. நீச்சனுடைய வீட்டுல இருந்தாலும் கூட ஒளி பொருந்திய சந்திரனுடைய வீட்டுல தான் இருக்காரு. சுக்கிரன் மோசமா பண்ண மாட்டாரு. சூரியன் அதை விட நல்லா பண்ணுவாருன்றதுதான் விஷயம். பிரதர், 2ஆம் அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதே தனாதிபதி லாபத்தை ஒரு மாதிரி கொடுக்க போறாருன்ற விஷயம் தான். சூரிய தசை ரொம்ப நல்லா இருக்கும். சுக்கிரதசை உங்களுக்கு சில லக்ஸரி அமைப்புகளை கொடுக்கும். சூரிய தசை யோக தசைன்றதுனால சூரிய தசை அட்டகாசமான தன்மைகளை செய்யும்ன்ற மாதிரியான சில விஷயம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட கேதுவும் 11ஆம் பாவகத்தை வளர்க்கக்கூடிய அமைப்புகள்ல சுக்கிரதசையை விட சூரிய தசை நல்லா இருக்கும். சந்திர தசை கொஞ்சம் சனியனுடைய இவருடைய ராகுவோடைய அமைப்புகள் இருக்காருன்றது ஓரளவுக்கு டிஸ்டர்ப் தான். சூரிய தசை மிகப்பெரிய யோக தசை. பிரதர், மனைவி எப்படி? 7ஆம் அதிபதி 8ல மறைஞ்சிருக்காருன்றதுனால தாமத அமைப்பா இருக்கும். 7ஆம் இடத்தை செவ்வாய் வேற பார்க்கிறாரு. இந்த அமைப்புகள்ல சுக்கிரனுக்கு சனியுடைய பார்வை அமைப்பு இருக்கு. இதையும் நீங்க நோட்டீஸ் பண்ணணும். ஆமா, என்ன பிரதர், கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி பார்த்தாலே அந்த பிளானட் அப்படியே சுருண்டு விழுந்துரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அமைப்புகள்ல சந்திர அதியோகம் தான் பேக்கப் பண்ணும். சூரிய திசையில நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். என்ன, ராசி லக்னத்தோட செவ்வாய் தொடர்புனால கொஞ்சம் கடு 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 சிறு சிறு சிடுன்னு இருப்பீங்க. இந்த வார்த்தைகளை சட்டு சட்டுன்னு விடுற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். இது ஒரு பெரிய மைனஸா இருக்கும். திருமண வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குங்க. என்ன இருந்தாலும் 7 11ஆம் இடத்தெல்லாம் ஓரளவுக்கு குரு தான் பாக்குறாரு. குரு 3 7 11 தொடர்பு கொண்டுட்டாலே தாமதமா இருந்தா கூட நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்து தான் தீர்வாரு. நல்ல திருமண வாழ்க்கை இருக்கும். நல்ல மனைவி தாமதமாக அமைவாங்க. ஆனா வரும்போது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் வெளியில நீங்க இது பண்ண முடியாத மாதிரி. அது என்னன்னு உங்களுக்கும் புரியும். சரிங்களா?